ஹாய் வீவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிவா ஐலிக்கிட்ட நடத்துக்கிறத பார்த்துட்டு ஐலிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஐலி சிவா கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க சீனியர், நாம எந்த விஷயத்துக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கோம் அந்த விஷயத்தை முடிக்கிறதுல தான் நம்மளோட எண்ணம் இருக்கணும். நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ நீங்க வேற எண்ணத்துல இருக்கீங்களோன்னு எனக்கு தோணுது. தயவு செஞ்சு உங்களோட எண்ணத்தை மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு இந்திராணி சிவா ஐலி அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்படி இவங்களால அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடிஞ்சது, அதுவும் கொலை நடந்திருக்கு, இந்த விஷயத்த அசால்ட்டா டீல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவங்க உண்மையிலே யாரு, எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் கபிலன் வந்து இந்திராணி கிட்ட பேச வராங்க. அக்கா, வீட்டுல நடக்கிறதெல்லாம் பாத்தீங்களா, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. திடீர்னு பூரணி பாட்டிக்கு போயிருக்கா, அங்க ஒருத்தனை கொலை பண்ணிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு போலீஸ் வீடு தேடி வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஐலி சிவா இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு போயிட்டு இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி அந்த கொலை பூரணி பண்ணல அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் இதுல நல்லது இருந்தாலும் ஒரு பக்கம் நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஐலி சிவா இவங்க ரெண்டு பேரும் யாரு, எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க, அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ற அளவுக்கு பெரிய ஆளா இருக்காங்கன்னா கண்டிப்பா ஒரு பிளானோட தான்க்கா இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கபிலன் வந்து இந்திராணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்திராணி சொல்றாங்க, இங்க பாரு கபிலன், எது எப்படியோ அவங்கள நான் ஒரு மாசத்துக்கு இந்த வீட்டுல தங்க வச்சிருக்கேன். அது வரைக்கும் அவங்க இங்க இருந்துதான் ஆகணும் கபிலன். அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, அவங்க என்ன பண்ணாலும் நம்ம குடும்பம் நல்லதுக்கு தானே பண்றாங்க, அதை ஒரு பக்கம் யோசிக்க வேண்டியதா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி கபிலன் கிட்ட சொல்றாங்க. கபிலன் வந்து மனசுல நினைக்கிறாரு, இதுக்கு மேல நம்ம அக்கா கிட்ட ஏதாவது சொன்னோம்னா கண்டிப்பா அக்காவுக்கு நம்ம மேல டவுட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இந்த சைடு பூரணி வந்து ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. ஏன்னா ரொம்ப பெரிய ஆபத்துல இருந்து பூரணிய ஐலி சிவா இவங்க ரெண்டு பேரும் தான் காப்பாத்திருக்காங்க. அதனால பூரணி வந்து ஐலி சிவாவுக்கு ரொம்பவே நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் இல்லைன்னா இந்நேரம் என்னோட நிலைமை என்ன இருக்கும்னு யோசிக்க கூட முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ இந்திராணி வந்து ஐலி சிவா இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்பெஷலா சாப்பாடெல்லாம் ரெடி பண்ண சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ரித்திகாக்கு செம்ம கோவம் வருது. இந்திராணி கிட்ட சண்டை போடுறாங்க. இங்க பாருங்க, அவங்க வெறும் கெஸ்ட், ஏதோ கொலைப்பணியில இருந்து பூரணியை காப்பாத்திட்டாங்க, சரி அதுக்காக இவங்களை இப்படி தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடினீங்கன்னா அவ்வளவுதான், அவங்கள நம்ம கையில பிடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு இந்திராணி சொல்றாங்க, இங்க பாரு ரித்திகா, என்னோட மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நான் செய்வேன். அவங்க இந்த வீட்டுக்கு நல்லது செஞ்சிருக்காங்க, அதனால அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை செய்ய சொன்னேன், இதுல என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரித்திகா சொல்றாங்க, ஆமா எப்ப பாரு இந்த அயலியை தான் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கீங்க, இந்த வீட்டுக்கு நான் ஒரு மூத்த மருமக, எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது கபிலன் வந்து ரித்திகாவை கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ கபிலனை செம்மையா திட்டுறாங்க. ரித்திகா, இங்க பாரு கபிலன், இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. வீட்டுல நடக்கிறதெல்லாம் பார்த்தா உங்க அக்கா எல்லா சொத்தையுமே அந்த அயலி சிவா அவங்க ரெண்டு பேரையும் எழுதி வச்சிருவாங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு கபிலன் சொல்றாங்க, இந்த பாரு ரித்திகா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு, அக்கா அந்த அளவுக்குலாம் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ரித்திகா சொல்றாங்க, ஆமா நீ தான் அப்படி சொல்ற, உங்க அக்கா வெளியில என்ன பண்றாங்க நீயே போய் பாரு, அப்போ தெரியும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கபிலன் சொல்கிறாங்க, நான் இந்திராணி அக்காவை எதிர்த்து எதுவும் பேச முடியாது, அப்படி பேசினா நம்மளுக்கு இந்த வீட்டில் இடமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க, இப்படியே பயந்து எவ்வளோ நாளைக்கு கபிலன் வாழ்றது, என்னாலலாம் உங்களை மாதிரி பயந்துட்டு வாழ முடியாது, நான் சீக்கிரமாகவே ஆஃபீஸ்க்கு போகிறேன், அங்கே போயிட்டு அந்த சிஇஓ சீட்டில் நான் உட்கார தான் போகிறேன், அந்த பதவி எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கபிலன் சொல்கிறாங்க, இங்கே பாரு ரித்திகா, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நம்மளோட ஷேர் வந்து அதில் கம்மியாக தான் இருக்குது, இந்திராணியோட அக்கா ஷேர் தான் 70% இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரித்திகா சொல்றாங்க, அதை எப்படி வழிக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், சீக்கிரமாவே உங்க அக்காவை நான் இந்த வீட்டை விட்டு துரத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு கபிலன் சொல்றாங்க, அப்படியெல்லாம் கொஞ்சம் கூட நினைக்காத ரித்திகா, அக்கா வந்து இந்த வீட்டுக்கு எல்லாமே நல்லதுதான் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரித்திகா சொல்றாங்க, இங்க பாரு, நீ வேணா உங்க அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசு, என்னாலலாம் உங்க அக்கா சொல்றதுக்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்க முடியாது, நான் உங்கள் அக்காவுக்கு எதிராக அந்த சீட்டில் உட்காரத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து ரித்திகா ஆஃபீஸ்க்கு போவாங்க. அங்கே போயிட்டு இந்திராணி கிட்ட ஆஃபீஸ்லேயும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அங்கே எனக்கு சிஇஓ பதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்திராணி அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்படியே தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை போய்கிட்டு இருக்கோம். இந்த சைடு நம்ம ஐலி சிவா இவங்க ரெண்டு பேருமே சிவாவோட மாமாவை பார்த்தாங்க இல்லையா, அவங்கள எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க. சிவாவோட மாமாவை மட்டும் ஐலி சிவா ரெண்டு பேருமே தேடி கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், உதயகுமார்னால தப்பிக்கவே முடியாது. சீக்கிரமாகவே உதயகுமாரோட பையன் சிவா தான் அப்படிங்கிற உண்மையை நிரூபிச்சாதான் எபிசோட் வந்து செம்மையாக போய்கிட்டு இருக்கோம். நம்ம ரித்திகா வந்து பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்காங்க, நான் தான் இந்த வீட்டோட மூத்த மருமக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மூத்த மருமகனா அது அயலி மட்டும்தான், அயலிக்கு தான் முழு உரிமையும்
இருக்கு. அது மட்டும் இல்லாம ரித்திகாவோட அம்மா ஜானகி வந்து அயலி நல்லாவே இருக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாம ரித்திகாக்கு போட்டியா இப்ப அயலி அந்த வீட்டுல இருக்கிறதே அவங்களுக்குலாம் சுத்தமா பிடிக்காது. ஆனா எல்லாத்துக்குமே அயலி தான் இந்த வீட்டோட மூத்த மருமக அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. ஆனா இந்த இடத்துல ரித்திகா வந்து ரொம்ப ஓவராகவே ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்திராணியை கொஞ்சம் கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் சீக்கிரமாக உங்கள் புருஷன் வீட்டுக்கு போக வேண்டியதானே, எதுக்காக எல்லா அதிகாரத்தையுமே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்திராணியை ரித்திகா பயங்கரமாக திட்டிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல, எனக்கு அந்த சிஇஓ பதவியை மட்டும் விட்டு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நேற்று கல்யாணம் ஆகி வந்தவன் நீனு, ஈஸியாக நீ அந்த பதவியில் உட்காந்துட முடியுமா? இத்தனை வருஷமா நான் தான் எல்லா பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரித்திகா சொல்லுவாங்க, ஏன்னா இத்தனை வருஷமா நீங்கள் தானே பார்த்துட்டு இருந்தீங்க, அதான் வீட்டுக்கு மூத்த மருமகன் ஒருத்தி வந்துட்டால, அதுக்கப்புறமே நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எங்களுக்கெல்லாம் என்ன மதிப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு செல்வராணி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ரித்திகா பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதே செல்வராணி தான். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரித்திகா இந்திராணியை எழுத்து பேசுகிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இத்தனை நாளாக நாங்கள் இந்திராணி கிட்ட அடிமையாக இருந்தோம், ஆனால் ரித்திகானால எங்களுக்கு ஏதோ ஒரு சுதந்திரம் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ரித்திகா வாய்க்கு வந்தபடியெல்லாம் இந்திராணியை பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அயலினால இதை பொறுக்கவே முடியல. அயலி ரித்திகா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பார் ரித்திகா, நீ ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, இது ஒன்றும் நம்ம வீடு கிடையாது, நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்க, இங்கே எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணும், நீ தேவையில்லாமல் பேசிட்டு இருந்தால் பெரிய பிரச்சனை தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு ரித்திகா சொல்கிறாங்க, நீ ஒன்றும் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நான் இந்த வீட்டுக்குள்ளே மருமகளாக நுழைஞ்சிட்டேன்ற பொறாமையில் தானே நீ இவனை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு செல்வராணி, தெய்வநாயகி இவங்க யாருமே எதுவுமே ரித்திகாவை ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அப்போ தான் அயலி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறாங்க, ஓஹோ இந்த வீட்டில் எல்லாருமே இந்திராணி அணிக்கு எதிராக தான் இருக்காங்க, அதனால தான் ரித்திகா இப்படி பேசினப்ப கூட யாரும் ஒரு வார்த்தை ரித்திகாவை எதிர்த்து கூட பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அயலி மனசுல நினைக்கிறாங்க. இதுக்கு மேல நம்ம பேசி எதுவும் ஆக போறது இல்ல, இனிமேட்டு ரித்திகா இந்திராணி அன்னிக்கிட்ட வம்பு பண்ணாம நாம தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அயலி வந்து மனசுல யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ரித்திகா கிட்ட சொன்னாங்க, இங்க பாரு ரித்திகா, நான் எல்லாமே உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன், நான் சொல்றதை கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரித்திகா சொல்றாங்க, நீ வேணா அந்த இந்திராணிக்கு ஜால்ரா அடிச்சுட்டு என்னாலலாம் உன்ன மாதிரிலாம் இருக்க முடியாது, என்னோட உரிமையை நான் கேட்டு தான் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அடமெண்டா இருக்காங்க. அப்பதான் கபிலனுக்கு வர்மா வந்து கால் பண்றாங்க. வர்மா கபிலன் கிட்ட சொல்கிறாங்க, என்ன கபிலன், உங்கள் வீட்டில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸரை நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கபிலன் சொல்கிறாங்க, கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சிடுறேன், ஏன்னா எனக்கு 2 பேர் மேலே டவுட் இருக்குது, அவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தவங்கள தான் போலீஸ் ஆஃபீஸராக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கபிலன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரித்திகா டென்ஷனாக மேலே வராங்க. கபிலன் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரித்திகாவுக்கு சமக்கவும் வருது. என்ன கபிலன், நீ உங்கள் அக்காவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிற, கீழே எவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, நீ படுக்க அசால்ட்டாக மேலே வந்துட்டு இப்போ ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க, அப்படி யாருக்கிட்ட தான் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ கபிலன் வந்து, இங்கே பாரு ரித்திகா, எனக்கே 1008 பிரச்சனை இருக்குது, இதில் நீ வேற தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு மொக்க கொடுத்துட்டு போயிடுறாங்க. கபிலன், அயலி, சிவா இவங்க 2 பேருமே உண்மையான போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்களான்றதை நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.